வணக்கம் children, this is Malati. நாம் இன்னைக்கு எக்ஸாம்பிள் 8.9 பார்க்க போறோம். கொடுக்கப்பட்ட தரவின் திட்ட விளக்கம் காண்க. 2, 3, 5, 7, 8 ஒவ்வொரு தரவு புள்ளியையும் 4 ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் மதிப்பிற்கு திட்ட விளக்கம் காண்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு நம்பர் கூடயும் 4 ஆல பெருக்கி புதுசா ஒரு 5 நம்பர் வரும் இல்லைங்களா, அந்த நம்பருடைய திட்ட விளக்கமும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது find the standard deviation of the data 2, 3, 5, 7, 8. Multiply each data by 4. Find the standard deviation of the new data அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற நம்பர் எது அப்படின்னா 2, 3, 5, 7, 8 அப்படின்னு மொத்தம் n எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னா 5 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நம்ம முதல்ல இது என்ன மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண போறோம். ஆக்சுவலா இது நேரடி முறை, டைரக்ட் மெத்தட்ல பண்ணாலும் ஈஸியா தான் இருக்கும். பட் பாருங்க, இது டைரக்ட் மெத்தட்ல பண்ணிட்டு இதை நம்ம டைரக்ட் மெத்தட்ல பண்ணும்போது என்ன ஆகும், 2 4s are 8 வரும், ஆனா 8 4s are 32 வரும். அப்ப அதுக்கு ஸ்கொயர் பண்றது அப்படிங்கும்போது நீங்க கொஞ்சம் சிரமமா ஃபீல் பண்ணுவீங்களோ என்னமோ அப்படின்ட்டு நான் உங்களை assumed mean மெத்தட்ல பண்ண சொல்ல போறேன். எப்படி அப்படின்னா பாருங்க, இதை xi ன்னு வச்சுக்கோம் இல்லைங்களா. உடனே assumed mean மெத்தட் அப்படின்னா ஊக சராசரி முறையில நாம இதுக்குள்ளார ஏதாவது ஒரு நம்பர், இந்த நடுவுல இருக்கிற நம்பரை நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா assumed mean, அதாவது ஊக சராசரியா எடுத்துக்குவோம். எங்க அப்படின்னு தமிழா இருந்தா எழுதுவோம், இங்கிலீஷா இருந்தா let a is equal to எழுதிட்டோம். உடனே d கண்டுபிடிக்கணும் அப்படின்னா xi minus a, அதுக்கப்புறம் di ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அடுத்த காலமும் ரெடி. இப்போ இந்த நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர்ல எழுத போறோம். பாருங்க, 2, 3, 5, 7, 8ன்னு எழுதிட்டோம். இப்போ நம்ம 5 தான் நமக்கு மீன் வச்சிருக்கோம். அப்போ 2 minus 5 ஒவ்வொரு நம்பர்ல இருந்தும் 5 கழிச்சு -3. 3 minus 5 என்னன்னா -2. 5 minus 5 0 னு கிடைக்கும். 7 minus 5 2 னு கிடைக்கும். 8 minus 5 நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். நம்ம இப்போ உடனே இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, -3 க்கு +3 போயிடும், -2 க்கு +2 போய் 0. எது சிக்மா di நமக்கு 0 னு கிடைச்சிடும். உடனே நமக்கு d ஸ்கொயர் வேணும்னா இதனுடைய ஸ்கொயர்ஸ் தான, வர்க்கங்கள். இது 9 ஆகும். 4 0 இங்கேயும் 4 9. பாருங்க, இது ரெண்டையும் கூட்டுங்க 13. 13 + 13 26ன்னு நமக்கு சிக்மா di ஸ்கொயர் கிடைக்கும். உடனே நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா di ஸ்கொயர் பை n minus sigma di by n the whole square ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதனோட வேல்யூ 26, என்னோட வேல்யூ 5, இதனோட வேல்யூ மொத்தமும் 0, அதனால 0/5 0 தான், அதுக்கு ஹோல் ஸ்கொயர்னாலும் 0 தான், அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா 0 னே எழுதிக்கலாம். இப்போ 26 5 ஆல வகுக்க போறோம். 26 divided by 5, 5 5s are 25, மிச்சம் 1 புள்ளி வச்சிட்டு 0 சேர்த்தோம். 2 வாட்டி 10 அப்படின்னு நமக்கு 5.2, இதுக்கு ரூட் 5.2 னு கிடைக்குது. பாருங்க, ரூட் ஆஃப் 5.2 னு கிடைக்குது. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைச்சிரும். பாருங்க, 5.2 க்கு நம்ம ஸ்கொயர் ரூட், அதாவது வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போறோம். 2 வாட்டி 4 மிச்சம் 1. இப்போ இந்த புள்ளி இருக்கனால இங்க மேல புள்ளி வச்சுட்டு அடுத்து 2 இலக்கம் எடுத்துக்கலாம். புள்ளிக்கு அப்புறம் போது 0s ஆட் பண்ணிப்போம். 20 மேல இருக்கிறது 2 ஆல பெருக்கி போட்டா 4. இப்போ புதுசா நம்ம 8 4s are, இப்போ இங்க 4 இருக்கு, இங்க 12 இருக்கு. 3 ஆல பெருக்கலாம்னு பாருங்க. 3 9 3 12 பெருசா வந்துருச்சு, அதனால 2 ஆல பெருக்கிக்க போறோம். சோ 2 2s are 4, 4 2s are 8 னு கிடைக்குது. 10ல 4 போச்சுனா 6, 11ல 8 போச்சுனா 3, அங்க மறுபடியும் 2 0 கீழ இருக்கலாம். இது 2 ஆல பெருக்கி போட்டுப்போம் 4 4 அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க 36 இருக்கா, 9 4 9 வாட்டி அப்படின்னா 36 வரும். அப்ப 8 வாட்டி போட்டுப்போம். 8 8 8 8s are 64, 6 8 4s are 32, 38 இல்ல, அப்ப 3 8 4s are 32 35 அப்படின்னு கிடைக்குது. இன்னும் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நமக்கு போதும், இதோட நிறுத்திக்கலாம். சோ நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா 2.28. இன்னும் கண்டினியூ பண்ணணும் இல்லைங்களா, அதனால என்ன பண்ணிக்கலாம், அப்ராக்சிமேட்லி நம்ம இங்கே நிறுத்திட்டதுனால இந்த தோராய மதிப்புன்னு போட்டுட்டோம். நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா கிடைக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பர் கூடயும் 4 ஆல பெருக்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ ஒவ்வொருவரையும் 4 ஆல பெருக்கிட்டு நியூ டேட்டா எழுதிக்கலாம். புதிய தரவு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 4 ஆல பெருக்கினா 8, 3 4 ஆல பெருக்கினா 12, 5 4 ஆல பெருக்கினா 20, 7 4 ஆல பெருக்கினா 28,
32ன்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். இதுலயும் நாம தான் a கன்சிடர் பண்ண போறோம். இந்த சென்டர் டேர்ம் 20ங்கிறது நம்ம ஏவா வச்சுக்க போறோம், ஊக சராசரியா வச்சுக்க போறோம். இங்கிலீஷா இருந்தா லேட் இல்லீங்களா? இப்போ நாம என்ன பண்ண போறோம், இங்க xi இதுல di கண்டுபிடிக்கணும் அப்படின்னா xi மைனஸ் a, அப்புறம் இங்க di ஸ்கொயர். பாருங்க xiங்கிறது இங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த நம்பர் 8 12 20 28 32ன்னு இந்த 5 நம்பர்ஸும் எழுதிட்டோம். இங்க d கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாருங்க 8ல இருந்து எதை கழிக்க போறோம், 20 கழிக்க போறோம். நமக்கு மைனஸ் 12 கிடைக்கும். இந்த இடத்துல 12ல இருந்து 20 கழிக்க போறோம், மைனஸ் 8. 20ல 20 போச்சு அப்படின்னா 0, 28ல 20 போச்சு அப்படின்னா 8, 32ல 20 போச்சு அப்படின்னா 12. பாருங்க மைனஸ் 12 பிளஸ் 12 போச்சு, மைனஸ் 8க்கு பிளஸ் 8 போயிடுச்சு. ஸோ சிக்மா டிஐ நமக்கு இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம், 0ன்னு கிடைச்சிருச்சு இல்லைங்களா? அப்ப டிஐ ஸ்கொயர் 12 ஸ்கொயர் நமக்கு 144, 8 ஸ்கொயர் 64, இது 0. அதே போல 64, இங்க 144, இதெல்லாம் கூட்டிக்க போறோம். பாருங்க 144 கூட 64 ஆட் பண்ணோம்னா 8 0 208ன்னு கிடைக்குது. அது ரெண்டால பிரிக்கும், ஏன்னா இங்க ஒரு 208 இருக்கு. 16 416 கிடைக்குது இல்லைங்களா? இப்போ இதுக்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் summation di square by n minus summation di by n the whole square. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா சிக்மா di ஸ்கொயர் வந்து 416, n இதே 5 தான், 1 2 3 4 5ன்னு 5 உறுப்புகள் தான் இருக்கு. சிக்மா di பாருங்க 0, அதனால இது மொத்தமும் 0 ஆயிடும். இப்போ இந்த n க்கு பதிலா 5 போடணும்ங்களா, 5. இப்போ 416 5ஆல வகுக்க போறோம். பாருங்க 416 divided by 5, 5 8s are 14 மிச்சம் 1, 3 வாட்டி 15, மிச்சம் 1, புள்ளி வச்சுக்கிறோம், இந்த 0 சேர்த்துக்கிறோம். 2 வாட்டி நமக்கு 10ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சிக்மாவோட மதிப்பு ரூட் ஆஃப் 83.2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நமக்கு இதனுடைய திட்ட விலக்கம் தெரியும். பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 83.2, நம்ம 9 வாட்டி 81 போட்டுக்கலாங்களா, மிச்சம் 2. புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத எடுக்க போறோம், அதனால மேல புள்ளி வச்சுக்கிறோம். புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸா தான் கொண்டு வரணும். புள்ளிக்கு அப்புறம் நம்பருக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னா 0 எடுத்துக்கலாம்னு அர்த்தம். 2 டிஜிட்டா கொண்டு வரணும்னா ஒரு 0 கொண்டுட்டோம். இப்போ இதை 2ஆல பெருக்கி சைட்ல போட்டாச்சு. பாருங்க ஒரு வாட்டி பண்ணா 2 வாட்டி போட்டு பார்க்கலாம். 2 4 16ன்னு வரும், மிச்சம் 1, 2 1 2 3ன்னு பெரிய நம்பர் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்ப நம்ம எது பண்ணுவோம், ஒரு வாட்டி போட்டுக்க போறோம். ஸோ 1 டைம்ஸ் 1 1s are 1, 181 வரும். 10ல 1 போச்சுன்னா 9, அப்புறம் இங்க 11ல 8 போச்சுன்னா 3, அப்புறம் புள்ளி இருக்கனால 2 0 கீழே கொண்டு வந்துக்கலாம். இதை 2ஆல பெருக்கி போட்டுக்கலாம். ஸோ 182, இங்க 3 ஆரம்பிக்குதுங்களா, 2ஆல பண்ணி பார்க்கலாமா, 2 இங்க 2 2 4 2 4 16 மிச்சம் 1 2 1 2 3. ஸோ ஓகே, இவ்வளவுதான். நமக்கு இந்த டிஜிட்டோட நிறுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் வர வேண்டியிருக்கு, நம்ம அதை நிறுத்திட்டோம் அப்படிங்கிறதுனால தோராயமாக அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 9.12. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா பாருங்க, நமக்கு முதல்ல கொடுத்த தரவுகளுடைய திட்ட விலக்கம் 2.28 வந்துச்சு. நம்மள என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு நம்பரையும் 4ஆல பெருக்கிக்கோங்க, பெருக்கிட்டு வரக்கூடிய புதிய திட்ட விலக்கம் கண்டுபிடிங்கன்னாங்க. நாம என்ன பண்ணோம், ஒவ்வொன்றையும் 4ஆல பெருக்கி புதிய திட்ட விலக்கம் கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலா இது எப்படி இருக்குது அப்படின்னா இதனுடைய திட்ட விலக்கத்தை நேரடியாக 4ஆல பெருக்கினாவே நமக்கு ஒவ்வொரு எண்ணையும் 4ஆல பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய திட்ட விலக்கத்துக்கு சமமா வந்துச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நம்பருக்கு ஒரு 5-6 நம்பருக்கு நமக்கு திட்ட விலக்கம் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு 3ஆலையோ 4ஆலையோ ஒவ்வொரு எண்ணையும் பெருக்குனா வரக்கூடிய திட்ட விலக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா இந்த திட்ட விலக்கத்தையே அந்த எண்ணால பெருக்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்ப பெருக்கலுக்கு மட்டும்தான் இது சாத்தியமா அப்படின்னா வகுத்தலுக்கும் இதே முறையில் தான் நம்ம பின்பற்றலாம். Example 8.10, find the mean and variance of first n natural numbers. முதல் n இயல் எண்களின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரியை காண்க அப்படின்னு இருக்காங்க. முதல் n இயல் எண்கள், அதாவது first n natural numbers எதுனா 1ல ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் இருக்கக்கூடியது. எதுன்னு எழுதுவோம், 1, 2, 3, etc. n வரைக்கும் இருக்கிறது தான் first n natural numbers இல்லைங்களா? இதனுடைய மீன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது சராசரி. ஸோ மீனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நமக்கு தெரியும், இட் இஸ் x பார் டினோட் பண்ணுவோம். அதனுடைய ஃபார்முலா சிக்மா xi by n இல்லைங்களா?
அப்போ x பார் அதாவது சராசரியுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா சம்மேஷன் xi by n. இந்த சம்மேஷன் xi அப்படின்னா என்னன்னா இந்த உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் அப்படின்னா 1 ல இருந்து n வரைக்கும் இருக்கிறத கூட்டணும்னு அர்த்தம். 1 plus 2 plus 3 plus etc. ஏன்னா ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட சம் இதை கூட்டிட்டோம் by n. ஓகேங்களா? நம்ம செகண்ட் லெசன்ல படிச்சோம் இல்லீங்களா சம் ஆஃப் தி சீரிஸ் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இது பாருங்க 1 ல இருந்து n வரைக்கும் இருந்தா என்னன்னு ஃபார்முலா n into n plus 1 by 2. ஞாபகம் இருக்குங்களா? n into n plus 1 by 2. எதுக்கு? இதனோட ஃபார்முலா n into n plus 1 by 2. கீழ ஒரு n இருக்கா அதையும் எழுதிக்கலாம். பாருங்க இதுக்கும் போயிருமா? அப்ப therefore x bar என்ன அப்படின்னா n plus 1 by 2 அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நமக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட வேரியன்ஸ் அதாவது முதல் n இயலெண்களின் விலக்க வர்க்க சராசரி என்ன? முதல்ல விலக்க வர்க்க சராசரியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா summation xi square by n minus summation xi by n the whole square அப்படிங்கற ஃபார்முலா. இப்போ நமக்கு இது நாம பாருங்க summation xi by n இது நம்ம ஆல்ரெடி சராசரி கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இது வேணும். இது இருந்துச்சுனா தான் நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். முதல்ல நம்ம வேரியன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாம். வேரியன்ஸ் அதாவது விலக்க வர்க்க சராசரி. இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு குறிப்பிடுவோம். ஃபார்முலா என்ன அப்படின்னா summation xi square by n minus summation xi by n the whole square. இதனோட மதிப்பு நமக்கு தெரியும். அதனால இத முதல்ல கண்டுபிடிக்க போறோம். எது அப்படின்னா summation xi square by n. இந்த summation xi square அப்படின்னா என்னன்னா இந்த உறுப்புகளுடைய வர்க்கங்களின் கூடுதல் அதாவது square of this term sum of the square of this n terms. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் ஒவ்வொரு எண்ணையும் வர்க்கப்படுத்தி கூட்டுதல் ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் up to n பாருங்க பண்ணிட்டோம் by n அப்படின்னு போட்டோம். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்க 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus etc n ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 by 6 அப்படிங்கற ஃபார்முலா தெரியும். இந்த n கீழ இருக்கு அதையும் நாம எழுதிட்டோம். பாருங்க இதுக்கும் போயிடுச்சு. இது என்ன அப்படின்னா summation xi square by n. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா n plus 1 into 2n plus 1 by 6 அப்படின்னு இதுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நாம வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். இது அப்போ இதனோட வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோங்களா? என்னட்டு n plus 1 into 2n plus 1 by 6 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் பாருங்க இது என்ன இந்த அதோட ஹோல் ஸ்கொயர் என்னது அப்படின்னா n plus 1 by 2 the whole square அப்படின்னு பாருங்க summation x bar இதுதான் x bar இதனோட மதிப்பு n plus 1 by 2 the whole square. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? வெளிய n plus 1 இருக்கா எடுத்துக்கலாமா? வெளிய n plus 1 வெளிய எடுத்தோம். இதுலயும் 3 2s are 6 எழுதா இதுலயும் ஒரு 2 இருக்கு அதை வெளிய எடுத்துறலாம். இது என்ன மிச்சம் அப்படின்னா 2n plus 1 by 3 மிச்சம். இங்க என்ன மிச்சம்னா ஒரு செட்டை வெளிய எடுத்துட்டோம். ஒரு செட் இன்னும் இருக்கும் இல்ல உள்ளேயே அது அப்படியே வெச்சுக்குவோம் by 2. இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n plus 1 by 2 குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது இந்த 2 இங்க வந்துரும். அப்ப 4n அப்புறம் plus 2ன்னு பெருக்கிடுவோம் அப்படி. அதே போல இந்த 3 இங்க அனுப்புங்க மைனஸ் பாருங்க. இந்த 3 அனுப்புனா இந்த மைனஸும் சரி அப்புறம் இந்த 3 ஆளையும் உள்ள பெருக்கணும். அப்ப -3n அப்புறம் -3 by பாருங்க 2 பெருக்கி போட்டுக்கோங்களா? இதையும் பெருக்கினா 6ன்னு வரும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த 2 கொண்டு வந்து இந்த உறுப்பையும் பெருக்கி போட்டுட்டோம். அதே போல இந்த 3 கொண்டு போய் இங்க வைக்கும்போது இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கனால இந்த 3 and this minus sign ரெண்டையாலையும் உள்ள இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவோம். சோ -3n -3 வரும். சரிங்களா? இப்போ பாருங்க நமக்கு இங்க n plus 1 இருக்கு by 2 இருக்கு. இங்க என்ன இருக்குன்னா 4n ல 3n போச்சுனா ஒரே ஒரு n மிஞ்சும். அப்புறம் 2 ல 3 போச்சுனா -1 மிஞ்சும் by 6 அப்படி இருக்கு. பாருங்க a plus b into a minus b form. அதனால a square minus b square by இந்த ரெண்டையும் ஆரையும் பெருக்கி 12 ன்னு போட்டோம். என்ன வேரியன்ஸ் விலக்க வர்க்க சராசரி முதல் n இயலெண்களின் விலக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர் equal to n square minus 1 by 12.
அதனுடைய சராசரி x bar is n plus 1 by 2 னு இதனோட mean and variance of first n natural numbers நாம கண்டுபிடிச்சோம்.